இந்த ரெண்டுலையும் ரஃப் அடிக்கணும். லைட்டாக கீழே இறக்கி சென்டரில் கொண்டு வரணும். குருத்தில் வராமல் கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி இது கொண்டு வரணும். ஒரு அக்கட்டு மேல் பக்கம் இது உள்ள தக்கட்டு இது ரெண்டும் சேமா 4 நிமிஷம் மடிக்க விட்டுட்டு ஓரமாக கொண்டு வந்து ஊசி உள்ள குத்தணும். இங்கே புருவத்தை இப்படி மடித்து பார்க்கணும். இந்த அளவுக்கு இங்கே விரலில் நிறுத்திட்டு, ஏன்னா நம்ம அப்படியே இங்கேருந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் நீ இப்படி இழுத்து வைக்கலாம், இல்லை இப்படி இறக்கி வைக்கலாம். அதனால் இங்கே பாருங்கள், இது மடித்து பாருங்கள். பார்த்துட்டு இங்கே ஒரு விரல் கை வச்சுட்டு கிட்ட வரும்போது கூட மறுபடியும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வச்சு பாருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நேரம் சுருக்கம் வராமல் வர வர அகலம் வரும். அதனால் கரெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த எண்டு இருக்குல்ல ஆரம்பிச்சுன்னா இது வராது ஒழுங்கா. இந்த மூலையிலையும் சரி, இங்கேவே ஒரு குத்து முன்னாடியே விட்டுட்டாலும் இந்த இது வரைக்கும் வரணும். இங்கேயே விட்டுட்டு அப்படியே திருப்பினாலும் வராது. இதுதான் மெயினே. ஒன் சைடு முடிச்சுட்டு கட்டை வந்து ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு பக்கம் போட்டு அப்புறம் இது வரணும். அடுத்த பக்கம் இப்படி மடிச்சு விட்டுருக்கோம். இல்லை கீழே தொங்க விட்டுனா குச்சி கீழே வந்துடும். மடிச்சு விட்டுருக்கோம். மறந்துட்டாலும் எடுத்து பார்ப்பீங்க இல்லையா, அதுக்கு இது எப்படி மடிக்கணும் இதே மாதிரி மடிச்சோம்ங்களா? ஆமாம், இது இருக்குல்ல இப்படி இருக்கும். இந்த புருவம் இப்படி அவ்வளோதான். இது கீழ் பார்டர் வரைக்கும் தான். இது தானாகவே அது மடிஞ்சு அது மடித்தாலும் இது மடிஞ்சு. ஓகேவா? இது எல்லாமே மேலே மேலே வச்சு லாஸ்ட்டில் கட்டி கொடுக்குறப்ப